இப்போ இவங்க பண்ணுற இந்த ஆசனத்துக்கு பெயர் விபரீத கரணி. விபரீத கரணி முத்ரான்னு சொல்லலாம். யோகா பண்ணுற நிறைய பேர்கிட்ட கேளுங்க, விபரீத கரணி பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லைன்னு சொல்லுவாங்க, தெரியாது இந்த ஆசனம் பற்றி. ஆனால் இது 1 minute 30 seconds ஒரு சிலர் பண்ணுவாங்க. குறைந்தபட்சமாக 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். அதிகபட்சமாக அரை மணி நேரம் வரைக்கும் இந்த ஆசனத்தை பண்ணலாம். இவங்க டெய்லி 15 நிமிஷம் இந்த ஆசனம் பண்ணுறாங்க. அதுக்குண்டான பலன்கள் கிடைத்திருக்கிறது. இப்போ இவங்களுக்கு நான் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு தொப்புள்ள சூடான அமிர்தம் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டு மூச்சை இழுக்கும் பொழுது தொப்புளிலிருந்து முதுகெலும்பின் வழியாக விசுத்தி சக்கரமாகிய கழுத்து பகுதிக்கு சூடான அமிர்தம் வருவதை போல் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். பின் 3 செகண்டோ 5 செகண்டோ ஹோல்டு பண்ணணும். மூச்சை ஹோல்டு பண்ணி நிறுத்தும் பொழுது அந்த சூடான அமிர்தம் குளிர்ச்சி அடைகிற மாதிரி நினச்சிக்கணும் கழுத்து பகுதியில். அப்போ மூச்சை விடும் பொழுது அந்த சூடான அமிர்தம் குளிர்ச்சி அடைந்து ஆக்னா சக்கரத்தை அடைந்து பிந்து சக்கரத்தை அடைந்து சகசிராராவை அடைகிற மாதிரி மூச்சை விடும் பொழுது கற்பனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் மணிப்பூரக சக்கரவாக்கிய தொப்புலேருந்து ஆரம்பிக்கணும். இதை 11 ரவுண்டு பண்ணலாம், இல்லைன்னா 21 ரவுண்டு பண்ணலாம். இதில் நாக்கை மடித்து நாக்கின் கீழ்ப்பகுதி மேலெண்ணத்தை தொட்டிருக்க வேண்டும். நாக்கின் நுனிப்பகுதி தொண்டையின் மேல் பகுதியை முடிந்தளவுக்கு வளைந்து தொட வேண்டும். அதற்கு பெயர் கேச்சரி முத்ரா. அந்த கேச்சரி முத்ரா வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இடுப்பு பகுதி கழுத்திலிருந்து 45 டிகிரி மேலே உயரத்தில் இருக்கணும். அதுக்கு 3 பிள்ளை வச்சு பயிற்சி பண்ணலாம். அப்புறம் இடுப்பு பகுதியிலிருந்து கால் முடியும் வரை செங்குத்தாக 90 டிகிரியில் வைக்கணும். கால் விரைப்பாக இருக்கக்கூடாது, லூஸாக வைக்கணும். கைகள் விரல்களில் சின்முத்ரா பண்ணிக்கலாம். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சு உஜ்ஜை பிராணாயாமம் பண்ணணும். எப்படின்னா, தொண்டையில் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நான் கொடுத்த அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிரியா யோகாவில் விபரீத கரணி முத்ரா அப்படிங்கிற முதல் பயிற்சி. இதை எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் கொஞ்ச நாளெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும். இப்போது இதில் சொன்ன மாதிரி கற்பனையாக அந்த மூச்சு இழுத்து அந்த அமிர்தம் வர்ற மாதிரிலாம் கற்பனை செய்யாமல் கூட வெறும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு 15 நிமிஷம் நீங்கள் பண்ணலாம். அல்லது 5 நிமிடம் போதுன்னா 5 நிமிஷம் பண்ணலாம். அதோடைய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இவங்க எவ்வளோ நேரம் கண்டினியூவாக பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஆசனத்தை யாரெல்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படின்னா, இஸ்காமிக் ப்ராப்ளம், இருதய சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் பண்ணக்கூடாது. அல்லது அத்ரியோஸ்க்ளரோசிஸ், அதாவது ஆர்டரி கார்னரி டிசீசஸ், CAD CHD ப்ராப்ளம் உள்ளவங்க செய்யக்கூடாது. ஹை பிபி, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது. ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, கர்ப்பமாக இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது. மற்ற எல்லோருமே இதை செய்யலாம். 90% ஆஃப் த டிசீசஸ், 90% நோய்கள் இதில் குணமாகும். அற்புதமான பயிற்சி. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது குதிங்கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து பின்பகுதி, முதுகெலும்பு வலி இதெல்லாம் சரியாகும். 1 நாள் 2 நாள் பயிற்சி பண்ண பத்தாது, நாள்பட பயிற்சிகள் செய்ய வேண்டும். விபரீத கரணிலேயே வேரியேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ லெக் ஸ்ப்ரெட்டிங்கு, ஃப்ரண்ட் பேக்கு ஸ்ப்ரெட்டிங்கு, ஊர்துவ பத்ராசனா, வஜ்ரோலி முத்ரா, சகஜோலி முத்ரா இதிலே பண்ணலாம். இந்த விபரீத கரணி ஆசனம் பண்ணுறதுனால தைராய்டு, பிட்யூட்ரி, பீனியல், தைமஸு போன்ற நாளமில்லா சுரப்பிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. கண், காது, மூக்கு, வாய் போன்ற உறுப்புகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. தலைமுடி உதிர்வது தடுக்கப்பட்டு நன்றாக
வளர உதவுகிறது. ஹைப்போதைராய்டினால் உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் இதை செய்யும் பொழுது உடல் எடை சரி செய்யப்படுகிறது. ஹைப்பர் தைராய்டு உள்ளவர்கள் உடல் எடை கம்மியாக இருந்தால் இதை செய்யும் பொழுது உடல் எடை சீராக்கப்படுகிறது. இடது வலது மூளை செல்களுக்கு நன்றாக இரத்த ஓட்டம், ஆக்சிஜன் கிடைக்கின்றது. இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறது. முகம் பொலிவு பெறுகிறது. சக்கர மையங்கள் நன்றாக இயக்கப்படுவதால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படுகிறது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. அது இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்க வழி செய்கிறது. மேலும் கருத்தரித்தல், குழந்தை பிறத்தல் போன்ற சமயங்களில் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் இருக்க இந்த ஆசனம் உதவுகிறது. மலச்சிக்கலை தடுக்கின்றது. ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது. மேலும் இப்போ விலங்குகளுக்கு நாய், ஆடு, மாடு இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதுகெலும்பு புவியீர்ப்பு விசைக்கு பேரலாக இருக்கும், பூமிக்கு இணையாக இருக்கும் பேரலாக. ஆனால் மனிதர்களுக்கு வெர்டிக்கலாக இருக்குது. அப்போ என்னதுனாக்கா ஒவ்வொரு பார்ட்டும் அனிமலுக்கு அப்படி தொங்கிட்டு இருக்குது கீழே, ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல். ஆனால் மனிதர்களுக்கு ஒரு உறுப்புக்கு மேலே சிறுகுடல் மேலே பெருகுடல், லிவரு அண்டு லங்ஸு, டயாஃப்ராமு, ஹார்ட்டு, அதுக்கு மேலே தைராய்டு, இந்த மாதிரி ஒன்றொன்னா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறதுனால ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்பை அழுத்திட்டு இருக்குது எப்பவுமே. அப்போ நம்ம நிற்கிறோம், உட்காரோம், படுக்கிறோம், மற்றபடி தலைகீழாக நிற்கிற பயிற்சியெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ ட்விஸ்ட்டும் பண்ணுறது கிடையாது, பாடியை திருப்புறதும் கிடையாது. ஸோ இந்த விபரீத கரணி ஆசனத்தில் நம்ம தலைகீழாக நிற்கும் பொழுது தொடர்ந்து ஒரே டைரெக்ஷனில் இப்போ முதுகெலும்பில் மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறோம் 32 எலும்புகளுக்கும். அப்போது நம்ம தலைகளாக இந்த மாதிரி பொசிஷனில் வைக்கும் பொழுது அந்த அழுத்தம் மேல் நோக்கி செலுத்தப்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுனாக்கா அந்த உடல் உபாதைகள், வலி இது எல்லாமே சரி செய்யப்படுகிறது. முழங்கால் வலியாகட்டும், ஆங்கிள் கணுக்கால் வலியாகட்டும், இடுப்பு வலியாகட்டும், இது எல்லாமே அப்படி தான் சரியாகுது. அதே மாதிரி ஹார்ட்லேருந்து பிளட்டு எல்லா உறுப்புகளுக்கும் செலுத்தப்படுகிறது. எல்லா உறுப்புகளிலிருந்தும் இரத்தம் மீண்டும் இருதயத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. அப்போது அது ரத்தம் போவதற்கும் திரும்ப வருவதற்கும் உண்டான வால்வுகள் அந்த பணியை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த வால்வுகள் கூட இந்த விபரீத கரணி பண்ணும் பொழுது பலம் பெறுகின்றன. உடம்பில் ஜீரண மண்டலத்தை கட்டுப்படுத்துவது தைராய்டு. ஆண் பெண்ணாக மாறுவது, 45-50 வயசுக்கு மேலே மீசை வர்றது ஒரு சில பெண்களுக்கு, அதே மாதிரி ஆண் பெண்ணாக மாறுறது இந்த தைராய்டுனால தான். அது அசுர வளர்ச்சியற்ற நிலை இரண்டுக்கும் அதுதான் காரணம். ஸோ அதை கட்டுப்படுத்துறது இந்த ஆசனம். அந்த தைராய்டை கட்டுப்படுத்துறது பிட்யூட்ரி கிளாண்டு, பிட்யூட்ரியை கட்டுப்படுத்துறது பீனியல் கிளாண்டு, அந்த பீனியல் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் செல்ஸு நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்குனாக்கா நல்ல உணவுகள், நல்ல பயிற்சிகள் பண்ணணும். அப்போது அதை சரி செய்கிறது, பிரெயின் செல்ஸுக்கு சரி செய்கிறது இந்த ஆசனத்து மூலமாகவும் உணவுகள் மூலமாகவும் பாசிட்டிவ் எண்ணங்கள் வருவதற்கும். ஸோ இவ்வளவும் ஒன்றோட ஒன்று கனெக்ஷனாக இருக்கிறது. ஸோ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும் பொழுது முகம் பொலிவு வரும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், தூய்மையான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கும். ஆணோ பெண்ணோ 80 வயதோ 90 வயதோ அல்லது 100 வயதோ ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த யோகாசனம் மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு 80 வயசில் ஒருத்தர் இறக்க போகிறாருன்னு வைங்களேன். அந்த டைமில் ஒரு 2 வருஷம் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருக்கிறாரு. அந்த உபாதைகள் இருக்கு இல்லையா, கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டப்படும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவருக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி தெரியாது. அப்போது நம்ம மேலும் மேலும் இந்த ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணி தியானமெல்லாம் பண்ணும் பொழுது இந்த உபாதைகள், கர்ம வினைகள் இது எல்லாமே குறைக்கப்பட்டு நாம் நினைத்தால் மரணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூடி சுலபமான ஈஸியான வழியில் உடலை விட்டு உயிர் செல்லக்கூடிய பக்குவத்தை கூட நாம் ஏற்படுத்த முடியும். விபரீத கரணி ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸசைசஸ், ஃபார்வேர்ட் பண்ணுறது, முன்னாடி பென் பண்ணுறது, பின்னாடி பென் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஆசனங்கள், ஒரு சில ஆசனங்கள்
அப்படி இல்லைனாக்கா சூரிய நமஸ்கார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த பயிற்சி பண்ணணும். இந்த ஆசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காம்பன்சேஷன் ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஆசனம் பண்ணணும். அப்போ தான் பலன் ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். பேக்வேர்டு பின்னாடி பெண்ட் பண்ணுறது, முதுகெலும்பில் படுத்துட்டு அல்லது குப்பரை படுத்துட்டு அதுக்குண்டான ஆசனங்கள் ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஆசனம் பண்ணோம்னா பலன் 100% பலன் கிடைக்கும். அதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். பாருங்க, பண்ணி முடித்த உடனே அந்த ஆசனங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதையும் நீங்கள் பார்க்கலாம். திவிபாத பீடாசனா பண்ணுவாங்க, அப்புறம் மத்ஸ்யாசனம் பண்ணுவாங்க. இந்த விபரீத கரணி ஆசனா பண்ணும்போது கால்களை விரிப்பது பிரசரித படட்டுனாசனா, அதாவது தலைகீழ் பொசிஷனில் பத்மாசனா, பத்ராசனா, இந்த மாதிரி வேரியேஷன்ஸு 10-15 நம்ம பண்ணிக்கலாம். அப்போது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி முத்ரா பண்ணலாம். லேடிஸ்க்கு வந்து சகஜோலி முத்ரா, ஜென்ஸுக்கு வந்து வஜ்ரோலி முத்ரா, மூலபந்தா, சக்ரா ஆக்டிவேஷனு, பிராணாயாமா கண்ட்ரோல் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் பண்ணிடலாம். உட்டியானா பண்ணலாம். இதில் வயிறை வந்து உள்ளே இழுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆசனம் பண்ணினாலே 15-20 ஆசனங்கள் பிராணாயாமங்கள் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது இதில் கிடைக்கும். பழைய காலத்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காதில் லோலாக்கு, ரிங்கு, கம்மல் கனமானதாக போடுவாங்க. அந்த காது ஓட்டை வந்து நீளமாகி பெருசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நீராகாரங்கள், தண்ணீர் இதெல்லாம் குடிக்கும்பொழுது கிராவிட்டி ஃபோர்ஸில் வயிறு வந்து பெருசாகி கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு சதைகள் நரம்புகள் எல்லாம் வந்து அதிகப்படியாக இழுக்கப்பட்டு வலிமை கம்மியாக இருக்குது. அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்பெண்டிக்ஸு, பைல்ஸு, ஃபிஷரிஸு போன்ற உபாதைகள், வியாதிகள் உருவாகின்றன. ஸோ வயிறு கீழே இழுக்கப்பட்டதுனால இந்த ஆசனம் நம்ம பண்ணும் பொழுது அந்த வயிற்றின் சதைகள், நரம்புகள் எல்லாம் வந்து வலிமை பெற்று ஒரிஜினலாக முதல்ல எப்படி இருந்தோ அந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ இவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸு ஆசனாவுக்கு பேர் திவிபாத பீடாசனா இல்லை செத்து பந்தாசனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆசனம் வந்து விபரீத கரணி ஆசனாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஆசனம். ஸோ இது பண்ணும் பொழுது ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கிது. இதில் ஸ்பைனல் கார்டு பெயின் உள்ளவங்க இதை பண்ணால் டைரெக்டாகவே இதை பண்ணலாம், பெயின் போயிடும். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் அடுத்த ஆசனம் பண்ணணும். இப்போ பண்ணுறது மத்ஸ்யேந்திராசனா. தலையணி 2-3 முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு மல்லாக்கப்படுத்திட வேண்டியது. ஹெட்டு வந்து பெண்ட் பண்ணி உச்சந்தலை வந்து தரையில் இருக்கணும். கால் 2 நீட்டிக்கலாம், மடிச்சுக்கலாம். அதில் வேரியேஷன்ஸ் என்ன இருக்கோ அது நமக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மாற்று ஆசனா விபரீத கரணி ஆசனாக்கு. ஸோ இது பண்ணுனா என்னென்னா செஸ்ட்டு வந்து லங்ஸ் கண்டெய்னிங் கெப்பாசிட்டி நல்லா கிடைக்கிறதில்ல. செஸ்ட்டு மார்பு விரிவாக்கப்படுகிறது. கழுத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அது வந்து இது பண்ணும் பொழுது ஃப்யூச்சரில் வராது, இருந்தால் சரியாகும். ஃபுல் ஸ்பைனல் கார்டு வந்து மைல்ட் பேக்வேர்டு பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ட்ராக்ஷன் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது இதில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கழுத்தில் ஏற்படுகின்ற வரைகள், சுருக்கங்கள் சரி செய்யப்படுகின்றது. மேலும் தாடை எலும்புக்கு கீழே குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஃபேட்டு இருக்கும். அந்த ஃபேட்டெல்லாம் கரைஞ்சிடும் இதில். அப்புறம் டபுள் சின்னு சொல்லுவோம் இல்லையா, தாடைக்கு கீழே, அதுவும் வந்து வராமல் தடுக்கப்படுகிறது. முகம் வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு சில ஆசனங்கள் ஹார்டாக இருக்கும், பண்ணுறதுக்கு பலன் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஆசனங்கள் பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனுடைய பலன்கள் வந்து அபரிதமானது. தியானம் பண்ணுறது கூட ஒரு பஞ்சு மத்தியில் குஷனில் அப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடி ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சாதாரணமாக பண்ணும் பொழுது அது 5 நிமிஷம், அரை மணி நேரம் பண்ணுறது ஓகே. ஆனால் அதில் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி அதிகப்படியான ஆற்றலை பெருக்குவது, அதீதமான ஆற்றலை பெறுவது, ஞான நிலை அடைவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது சுலபமாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் தோணும். அடுத்த ஆசனா பாருங்கள், அத்வாசனா. இறைப்பைக்கும் வயிற்றுக்கும் கீழ்ப்பகுதி கீழே 3 தலையணை வச்சுட்டு அது மேலே படுக்கிறாங்க. கையை மேலே நீட்டிக்க வேண்டியது அல்லது மடக்கிக்கலாம், கால் 2 கீழே நீட்டிக்க வேண்டியது. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா வயிற்று பகுதி, சிறுகுடல், பெருகுடல், ரெக்டம், அப்பெண்டிக்ஸு, டயாஃப்ராமு, லிவர் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போது என்ன ஆகுதுனாக்கா மசாஜ் செய்யப்படுகிறது.
வயிற்றில் உள்ள ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. கேஸ் ப்ராப்ளம் இருந்தால், வாயு வெளியேறும். வாயு தொல்லை இருந்தால் அனுதினம் பயிற்சியில் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. நன்கு ஜீரணம் நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த முதுகெலும்பு பார்த்திங்கனாக்கா ட்ராக்ஷன் மாதிரி இதுலேயும் நமக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும், நல்ல ஒரு ரிலீஃப் தெரியும். இந்த ஆசனம் இப்போ பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், பாதம் ரெண்டும் மடக்கின மாதிரி வச்சுட்டு விரல்களை உள்நோக்கி மடக்கிட்டு முழங்கால்களை மேலே தூக்குறது, அப்புறம் முழங்கால்களை கீழே வச்சுட்டு பாதத்தை ஃப்ளாட்டாக கீழே போடுறது. அது ஒரு 10-15 தடவை பண்ணலாம். நீ ப்ராப்ளம் இருந்தால் அது சரி செய்யப்படுகிறது. இதில் ஸ்ட்ரெங்தன் கிடைக்கும். கணுக்கால்கள் முழங்கால்கள் சக்தி பெறுகின்றது அதில். ஸோ இந்த மாதிரி ஆசனா பிராணாயாமா தியானம் பண்ணும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். நோய்கள் சரி செய்யப்படுகின்றது, நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்றது, நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது, நம்முடைய லட்சியத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஸோ அனுதினமும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஏதாவது ஒரு வேளை ஒரு டைமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சுலபமாக பண்ணலாம், பலன்கள் கிடைக்கும். இந்தியாவில் 1940, 50, 60 காலகட்டங்களில் அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு இந்த மாதிரி நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு தங்கி இந்த யோகக்கலையெல்லாம் நல்ல பயிற்சிகளை செய்து இன்றைக்கி யோகா என்பது வெளிநாடுகளில் கொடிகட்டி பறக்கின்றது. அவர்கள் அவ்வளவு பலன்களை அனுபவிக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஸோ இதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்து பயிற்சியில் ஆரம்பித்து பலன் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். 100கணக்கான பேர் பார்க்கணும், லட்சக்கணக்கான பேர் பார்க்கணும், சப்ஸ்கிரைபர் வரணும், எனக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் நான் இதை போடலை. யாராவது ஒருவர் இதை செய்து பலன் அடைந்தால் அது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த ஆசனம் பாருங்கள். தனுராசனம் பண்ணுறாங்கவங்க தனுராசன வேரியேஷன் அவங்க பண்ணுவாங்க. பெல்லியில் ஸ்டமக்கில் குப்புறப்படுத்திட்டு முழங்கால்களை மேலே தூக்கிட்டு 2 பாதங்களையும் கீழே ஊனிட்டு சைடு டு சைடு ரோல் பண்ணுறது வேரியேஷன், தனுராசனத்துடைய வேரியேஷன். இவங்க பண்ணுறது தனுராசனம். ஸோ இந்த தனுராசனம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னாக்கா, வயிற்றில் இருக்கும் கற்களை கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஆசனம் பண்ணால் என்று சொல்லப்படுகிறது. அப்போது வயிற்றில் இருக்கிற ஃபேட்டு கரையும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஏறுகுடல் இறங்குகுடல், ஏறுகுடலில் உணவு செல்லும் பொழுது 6ல் ஒரு பகுதி உடம்பில் சத்தாக மாற்றப்படுகிறது. ஸோ இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அசெண்டிங் கோலன் ஏறுகுடல் வலிமை பெறுகின்றது. பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்ம சுகர் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராது, இருந்துன்னா அது சரி செய்யப்படுகின்றது. லிவர், டயாஃப்ராம் ஆகியவைகளுக்கு மசாஜ் கொடுக்கப்படுகிறது. அதனால் அது வலிமை பெறுகிறது. நம் உடம்பில் இருக்கும் லிவர் 3 உடல்களை பராமரிக்கக்கூடிய சக்தி படைத்தது. ஆனால் அந்த லிவரே ஸ்பாயில் ஆகிடுது, கேன்சர் வருது. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில்